வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடிக்கடி வீடியோ போட முடியறதில்ல, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்புறம் இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக தாங்க இருக்குது. அதில் எங்கே நம்ம வீடியோ எடுக்கிறது? சரி, லீவ் தானே, பாப்பாவை வச்சு சமாளிக்க முடியல டவுன்லேன்னு சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. வந்ததோட கம்மன் இருக்காமல் தண்ணியும் மாற்றி குடிச்சிட்டேன். எல்லாத்துக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன் சளின்னு ஆயிடுச்சு. அதிலிருந்து ரெக்கவர் ஆகிறக்கே 1 வீக் ஆகிடுச்சிங்க. காலையில் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேங்க. ஒரு 11 மணி வாக்கில் தோட்டத்துக்குள்ளே கிளம்பிட்டோமுங்க. இங்கே வந்து தேங்காய் போட்டுட்ருக்காங்க தோப்பில். பாப்பாவுக்கு இங்கே வந்தாலே இந்த வாழை மரத்தை இலையை பிச்சு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்குறதுங்க. அதுதான் குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் செஞ்சிட்டே இருக்காங்க. கண்ணுக்குட்டி மட்டும் 2 வருஷத்துக்கு ஒருக்கா அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம மேடம் அதே ப்ரொசீஜரில் தான் இருக்காங்க. பரவாயில்லைங்க, இந்த 2-3 நாளாக கொஞ்சம் நல்ல மழை. அந்த மழைக்கு வந்து வெயில் வந்து கொஞ்சமே குறைஞ்சிருக்குதுங்க, ஹீட் குறைஞ்சிருக்கு. காற்றுமே கொஞ்சம் ஈரப்பதத்தோடு அடிக்கிறதுனால தோட்டத்துக்குள்ளே எல்லாம் வர முடியுதுங்க. இதே 2 நாள் முன்னாடி தோட்டத்துக்குள்ளே வந்திருந்தோம்னா அவ்வளோ சூடாக இருக்கும். என்னதான் பக்கத்தில் ஆறு குளம் அப்படி இருந்தாலும் அந்த மழை அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா விவசாயத்துக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். எவ்வளோ தூரம் தான் போர் போடுறது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எவ்வளோ செலவு செய்கிறது. மழை வரலின்னா அவ்வளோ கஷ்டம்தாங்க. கரெக்டாக மாடு தண்ணி கட்டுற டைமும் ஆச்சுங்க. அப்பா அம்மா வந்து தவிடு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்துட்டு கொஞ்சம் பச்சை தீவனம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பஞ்சு வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. பஞ்சுனா அந்த பருத்தி கொட்டை இருக்காது, ஜஸ்ட் அந்த பஞ்சு மட்டும்தான் இருக்கும். அது கூட நம்ம தவிடு, கலப்பு தீவனம் இதெல்லாமே கலந்து மாட்டுக்கு கொடுக்கறதுங்க. கொஞ்சம் அன்ஹெல்தி தான், இருந்தாலும் அதுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது. அந்த பாலை குடிக்கிற நம்மளும் கொஞ்சம் அன்ஹெல்தியாக தாங்க இருப்போம். நிறையா பச்சை தீவனம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா தான் அது ஹெல்த்தியாக இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே மாறும்போது அந்த மாடுமே இந்த பஞ்சுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. இப்போல்லாம் பஞ்சு போடாமல் அந்த மாடு தண்ணியே குடிக்கிறதில்ல. பச்சை தீவனம் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கலக்கிடுறதுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து மரம் ஏறி வந்து தேங்காய் போடுறது இல்லைங்க. அந்த சல்லை வந்து நெடுகமாக கட்டி தான் தேங்காய் போடுறாங்க. ஒரு சில தென்னை மரம் வந்து பக்கத்து தோட்டத்துக்குள்ளே சாஞ்ச மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காய் பக்கத்து தோட்டத்தில் தான் விழுகும். கம்பு வேலி இல்லாததுக்கு முன்னாடி வந்து நம்ம வேலியை ஈஸியாக உள்ளே போய் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ கம்பு வேலி இருக்கிறதுனால ரொம்ப தூரம் சுற்றி போய் தான் தேங்காய் வெளியே எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்குங்க. முதல்ல தேங்காய் உடச்சி அந்த பருப்பு தாங்க கொடுத்துட்ருப்போம். இப்போ அப்படியே நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால காயை கொடுத்துட்றது, இல்லைன்னா உரிச்சு கொடுக்கறது அப்படியே மாறி மாறி போயிட்டுருக்குதுங்க. இடையில ஒரு 2 வருஷம் குத்தவைக்கு கூட விட்டுருந்தோம். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இந்த காங்கேயம் மார்க்கெட் இல்லை வெள்ளகோயில் மார்க்கெட் அந்த விலை நிலவரப்படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, எந்த மாதிரி தேங்காய் பருப்பு ரேட் போகுது, இல்லை உங்கள் ஊரில் தேங்காய் என்ன ரேட்டுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஸ்வெட் வராதுங்க. ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் இவ்வளோ தூரம் வேர்க்கும். ஆனால் ஜஸ்ட்டு தேங்காய் எடுத்து போட்டதுக்கே நல்லா வேர்த்துருச்சு. தோட்டத்தில் இருந்தால் நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணிடலாம் போல். ஆனால் தோட்டத்துக்குள்ளே இருந்தால் நமக்கு டைம் போகிறதும் தெரியாதுங்க. மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு இயற்கை காற்று, இயற்கை சூழல்னு ஸ்லோ லிவிங்காக போயிட்டுருக்கும். இதுவும் ஒரு இனிமையான வாழ்க்கை தாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.